ஜெயலலிதா அம்மையார் பேசிய வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டார் எடப்பாடி. நண்பர்கள், நம்முடைய பழைய எஸ்எம் செய்திகள் சேனல் இல்லை நண்பா, அதனால புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. 2021 அதிமுக ஆட்சி முடிவடையக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் சுமார் 90 பணிகள் முடிவடைந்திருக்கின்றன. எஞ்சிய 10 பணிகள் 6 மாதங்களில் முடிவடைய நிலையில் இருந்ததாக நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது குறித்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்க. அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா, புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட விவசாயிகளின் சார்பாக சுமார் 60 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு கடந்த 2019ஆம் ஆண்டு 1652 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநில நிதியின் கீழ் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அடிக்கல் நடக்கூடிய பணிகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா, அந்த 2021ஆம் ஆண்டுக்குள் 90% பணிகளும் முடிவடைந்திருச்சு. மீதம் இருக்கக்கூடிய 10% பணிகள் பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் முடிவடக்கூடிய அந்த சூழ்நிலை ஆட்சி மாற்றம் என்பது ஏற்பட்டு அதன் காரணமாக திமுக அரசு அந்த நிதி கிடப்பிலை போட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புதிதாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்தார் போல் புதிதாக அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதிரடியான ஒரு தகவலையும் சொல்ல ஆரம்பித்தார். அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதா அம்மையார் பேசின ஒரு வீடியோ ஆதாரத்தையுமே வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வீடியோ ஆதாரத்தை நீங்களே கேளுங்க நண்பா. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அளிக்கிறேன். அம்மா இருக்கிற காலத்திலே அது கனவு திட்டமாக அந்த பொதுமக்கள் அந்த கனவு திட்டத்தை அம்மா மறைந்த பிறகு அம்மா எனக்கு தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக அறிவிக்கப்பட்டு அந்த திட்டம் கிடைத்திருக்கின்ற நேரத்தை தெரிவித்துள்ளேன். கொங்கு மண்டல மக்களின் 60 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். விவசாயிக்கு ஒருவன் விவசாயி தமிழகத்துடைய முதலமைச்சராகி விவசாயிக்கு நன்மை வைக்கின்ற அற்புதமான திட்டத்தை அடிக்கல் நாட்டுகின்ற அந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு இறைவன் வைக்கின்றார். அதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு இதே புரட்சித் தலைவி அம்மா ஆசி இங்கே இருக்கிற விவசாயிகள் நம்முடைய நல்ல இன்றைய தினம் அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் அவருடைய தீவிர முயற்சியில இந்த மிகப்பெரிய திட்டத்தை அமுல்படுத்தி செயல்முறைப்படுத்திய கே. பழனிசாமி அவர்களுக்கு விவசாயத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் தமிழக அரசுக்கு விவசாயிகள் சார்பாகவும் அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டு திட்ட கூட்டமைப்பின் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ ஆதாரத்தை நீங்களே கேட்டிருப்பீங்க. அதில் ஜெயலலிதா அம்மையாரும் சரி, அதே போல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, 2 பேருமே பேசின அந்த வீடியோ ஆதாரம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.